வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். குவார்ட்டர்லி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 or 3 டேஸில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஸ்டார்ட் ஆகுது. தமிழ்நாடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரே டேட்டில் வந்து எல்லாருக்குமே ஒரே கொஷின் பேப்பரில் தான் வந்து குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. சரிங்களா? நம்ம சேனல்லேருந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ரொம்ப நாளாக வராமல் இருந்திருக்கும். இனிமேல் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான கொஷின் பேப்பர்ஸ், என்னென்ன கொஷின் படிக்கணும் அப்படின்னு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம கொடுப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் நடந்த குவார்ட்டர்லி எக்ஸாமோட 12th மேக்ஸ் கொஷின் பேப்பரை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஷின் பேப்பர் கிடைச்சாலும் பாருங்கள். நானும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த பப்ளிக் கொஷின் பேப்பர்ஸில் இருக்க கொஷின்ஸும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நான் இம்பார்ட்டன்ட் கொஷினும் அடிக்கடிக்கு ரிப்பீட் ஆகிற கொஷினும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை கொஞ்சம் நல்லா கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணலாம். நம்ம எதிர்பார்க்காத சம் கூட ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் முழுமையான மதிப்பெண்கள் பெற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எளிமையாக இருக்கும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கொஷின் பேட்டர்ன் வந்து 90 மார்க்குக்கு நீங்கள் எழுதியிருப்பீங்க. சரிங்களா? 11th பப்ளிக் எழுதியிருப்பீங்க. அதே தான் 20 1 மார்க்கு, 7 2 மார்க்கு, 7 3 மார்க்கு, அப்புறம் 7 5 மார்க் நீங்கள் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான போர்ஷன்ஸாக இருக்கும். 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்கள் புக் பேக்கில் இருக்க 1 மார்க்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தரவாக படித்து முடிங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 15 to 18 1 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புக் பேக்கில் இருந்தே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா சம்மை மட்டும் பார்த்துட்டு போவாங்க, 1 மார்க்ஸ் வந்து பார்க்காம போவாங்க. அதனாலே மார்க்ஸ் குறையும். அதனால் மறக்காமல் 1 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணி வச்சுருங்க. சரிங்களா? 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் இருக்கிறதே நீங்கள் படிச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஷின் பேப்பர் கிடைச்சாலும் அதில் இருக்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் இருக்க 1 மார்க்ஸ் கூட நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 2 மார்க்ஸ் எழுதுகிற மாதிரி வரும். 10 2 மார்க்ஸில் 7 எழுத போகிறீங்க. இதில் 21 என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ரெண்டாவது 2 மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரூவ் தட் காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா இஸ் ஆர்த்தகனல்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு ரிப்பீட்டட் ஆகிற கொஷின். இது பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் கொஷின். சரிங்களா? இந்த கொஷின் இல்லாத கொஷின் பேப்பரே கிடையாது. குவார்ட்டர்லி எக்ஸாமில் இந்த கொஷின் கன்ஃபார்ம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சம் தான் உங்கள் புக்கில் இருக்கும். அதனால் இந்த கொஷின்ஸை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து எக்ஸாம்பிள் சம்ஸு. அப்புறம் 23வது கொஷின் பார்த்தீங்கன்னா 6th லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? மெத்தடை ஆனால் ஃபார்முலா அப்புறம் அதோட ப்ரொசீஜரில் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நீங்கள் வந்து இது ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இஃப் ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1 இஸ் ஏ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி ஷோ தட் இது கேட்டிருக்காங்க. இதையும் நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். If P and Q are the roots of the equation Lx square plus Nx plus N equal to 0 show that கேட்டிருக்காங்க. இல்லை நீங்கள் சம் ஆஃப் த இது எடுத்து அப்புறம் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த சம்மில் கிடச்சிரும். அப்புறம் சால்வ் த ஈக்குவேஷன். இந்த மாதிரி சால்வ் த ஈக்குவேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் புக்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சம்ஸும் இருக்கும். மேபி செகண்ட் லெசனில் இருக்க வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிள் சம்ஸும் இருக்கும், எக்ஸசைஸ் சம் மொத்தமாகவே சேர்த்து ஒரு 3 or 4 சம் இருக்கும். சரிங்களா? இந்த சம்ஸ் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கே அக்கறை ஆகிற கொஷின். சரிங்களா? 3 மார்க்ஸ் கொஷின்ஸ்லேயும் ஒரு சமயம் வரும். ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் இன்இக்வலிட்டி, இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். இதையும் பார்த்துக்கோங்க. காட் இன்வர்ஸ் 1/7 ஈக்குவல் டு தீட்டா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் காஸ் தீட்டா. இது பார்த்தீங்கன்னா இது 2 மார்க்ஸ் கொஷினில் இதுமாரி காட்டு கேட்பாங்க, டேனு கேட்பாங்க, எதுக்கு வேணால் கேட்பாங்க. ஆப்டர் இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் அண்ட் என்சர் டயாமீட்டர் கேட்டிருக்காங்க. சர்க்கிளோட ஈக்குவேஷன் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? அப்புறம் இதுக்கெலாம் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்டைன் த போலார் ஃபார்ம் அது கேட்டிருக்காங்க. கம்பல்சரி கொஷின் கன்ஃபார்ம் வரும். அதனால் பார்த்து அட்டன் பண்ணுங்கள். கம்பல்சரியும் அட்டன் பண்ண பாருங்கள். பார்ட் 3 கொஷின் பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ் கொஷின்ஸ். 3 மார்க்ஸ் கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் இஃப் ஏ கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துட்டாங்க, ஏபி இன்வர்ஸை பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ப்ரூவ் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தெரிஞ்சிருக்கணும். அது 2x2 மேட்ரிக்ஸாக இருந்தாலும் சரி, 3x3 மேட்ரிக்ஸாக இருந்தாலும் சரி, அந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். கிராமர்ஸ் ரூல் இந்த சம்ஸ் இல்லாத கொஷின் பேப்பர் இருக்கவே இருக்காது. மேக்ஸிமம் பப்ளிக்கில் பார்த்தீங்கன்னா கிராமர்ஸ் ரூல் கன்ஃபார்ம் வரும். கிராமர்ஸ் ரூல் வரும், காஷியன் எலிமினேஷன் வரும். அதில் கிராமர்ஸ் ரூல் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். இது பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸில் கேட்பாங்க. ஒரு சமயம் இதில் பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 5 மார்க்ஸில் கிராமர்ஸ் ரூலை நம்ம கன்ஃபார்ம் இந்த டைம் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? சிம்பிளிஃபை இந்த சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் இஃப் இசட் ஷோ தட்டுன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஷினும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். நீங்கள் செகண்ட் லெசன் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும்.
அதேமாதிரி நீங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்லாம் கொஞ்சம் கரெக்டாக படிச்சுக்கோங்க. ஈஸியாக தான் இருக்கும். செகண்ட் லெசன் ஃபுல்லாகவே ஈஸியாக தான் இருக்கும். இங்கே எவ்வளோ எக்ஸசைஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளோ எக்ஸாம்பிளுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்தா நீங்கள் மார்க்ஸ் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா? ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த லேக்டஸ் ரெட்டம் ஆஃப் த எலிப்ஸ். இதுக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். அப்புறம் அடுத்த சம்ஸ்லாம் பாருங்கள். ப்ரூவ் பை வெக்டார் மெத்தட் கேட்டிருக்காங்க. இந்த சம்ஸ் பார்த்தீங்கன்னா வெக்டார் மெத்தடில் நம்மளுக்கு 6th லெசனில் ஒரு 4 சம் இருக்குது. சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. அது கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸு. பப்ளிக்கில் அதுலேருந்து ஒரு 5 மார்க்ஸ் கன்ஃபார்ம் வரும். இது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சம்மு. இந்தமாரி சம்ஸ் வந்து ரேராக தான் வரும். ஆனால் சரிங்களா, இந்தமாதிரி சம்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் இல்லைனாலும் நீங்கள் அந்த 4 மெத்தடை பார்த்துக்கினாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் கேட்டிருக்காங்க. அப்புறம் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் காஸ் இன்வெர்ஸ் அந்த சம்மும், அப்புறம் சால்வ் த ஈக்குவேஷன் சொன்னல, அந்த சால்வ் த ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அதனால் அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம 5 மார்க்ஸ் பகுதிக்கு வந்திருக்கோம். நீங்கள் 5 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணாலே 35 மார்க்ஸு, 1 மார்க்ஸ் அட்டன் பண்ணாலே 20 மார்க்ஸு. அப்போ எத்தனை 15 மார்க்ஸ் வச்சா கூட உங்களுக்கு சாலிடாக 50, அப்புறமேட்டு 10 மார்க் இன்டர்னல் மார்க், 60 மார்க் நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். அப்படியே நீங்கள் 3 மார்க்ஸு 2 மார்க்ஸ், ஏன்னா 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம அட்டன் பண்ணிடலாம். அப்படி ஈஸியான 5 மார்க்ஸாக தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பப்ளிக்லேயே இது வரைக்கும் கேட்டுட்டு வந்திருக்காங்க. இந்த டைமும் ஈஸியாக தான் கேட்பாங்க. 41வது கொஷின் பார்த்தீங்கன்னா அதே கொஷின் தான். ஏபி அண்டு பிஏவை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி அதுக்கு ஒரு ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும்ல, அந்த ஈக்குவேஷன்ஸை வச்சு நீங்கள் இந்த சம்மை வந்து சால்வ் பண்ணணும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கே சம், இது கேவை மதிப்பு வச்சு இது நோ சொல்யூஷனா, யூனிக்யூ சொல்யூஷனா, இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷனாக கேட்பாங்க. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இஃப் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சச் தட். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளில் ஒரு கொஷின் இருக்குது, அது எக்ஸைஸில் லாஸ்ட்டு கொஷின், எக்ஸாம்பிள்லையும் இது லாஸ்ட்டு கொஷின். இது பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸைஸ் கொஷின் நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் கொஷினும் ஒன்று இருக்குது. இந்த 2 கொஷின்லேருந்து அடிக்கடிக்கு ஒரு கொஷின், அதில் எக்ஸாம்பிள் கொஷின் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு வருது. சரிங்களா? நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்லோட் பண்ணுறப்ப அந்த கொஷின் நம்பர் போட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் சொல்கிறத பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆர் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கேட்டிருக்காங்க. 43வது கொஷின் சால்வ் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் சால்வ் த ஈக்குவேஷன் Z³ + 8i = 0 வேர் Z போன வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி பப்ளிக்கில் கேட்ட கொஷின். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசனோட லாஸ்ட் எக்ஸசைஸில் வரும். இஃப் காஸ் இன்வெர்ஸ் எக்ஸ், காஸ் இன்வெர்ஸ் ஒய், காஸ் இன்வெர்ஸ் Z, இது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சம்மு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்மு. இந்த சம்மும் பப்ளிக்கில் கேட்டாங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் பப்ளிக் கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தா கூட தெரியும். ஷோ தட் இது டேஞ்சன்ட் எலிப்ஸ் ஆல்சோ ஃபைண்ட் கோஆர்டினேட் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கேட்டிருக்காங்க. அப்புறம் 45ல் ஏ கொஷின் பார்த்தீங்கன்னா 5.5 எக்ஸைஸ். அந்த எக்ஸைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க்ஸ் நம்ம கன்ஃபார்ம் எதிர்பார்க்கலாம். அதில் இருக்க 5 மார்க்ஸ் தான் இது. அப்புறம் ஃபைண்ட் த கண்டிஷன் ஆஃப் த ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் கேட்டிருக்காங்க. அப்புறம் வெக்டார் மெத்தட் sin a + b அந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த கொஷின் இல்லாமல் ஒரு கொஷின் பேப்பரே வராது. சரிங்களா? அப்படியே 47th கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6th லெசன் அண்ட் 5th லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 5 மார்க்ஸ்லாம் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். உங்களுக்கு மேக்ஸிமம் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் தான் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு எப்படி வேணால் கேட்கலாம். சரிங்களா? எக்ஸாம்பிள் சம்ஸோ கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும். நான் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.